கரூர் மாவட்ட விவசாய அணி மாவட்ட துணைத் தலைவராக நான் இருக்கேன். ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருந்தாக்க அந்த அரசியல் வந்து செல்லுபடி இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அடிமட்ட மக்களோட மனசையும் அவங்க என்ன நினைக்கிறாங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் நம்ம நேரடியாக களப்பணி செஞ்சால் தான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அரசியலில். அது மாதிரி இந்த ஜோதிமணி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்படி மேலே வர முடியும்? களப்பணி செய்கிறவங்களுக்கு தானே நல்ல வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி களப்பணி செய்கிற அண்ணன் பேங்க் சுப்ரமணியனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அது ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்லபடியாக நல்ல அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம். அதனால் தலைமையிடம் இதை பார்த்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு தடவை பாராளுமன்றத்துக்கு சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு தடவை வந்து சட்டமன்றத்துக்கு சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க. பாராளுமன்றத்துக்கு சீட்டு வாங்கிட்டு வந்தப்போ வெறும் 2500 என் கையில் பணம் இருக்குது, நீங்கள் தான் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த 2500 பணத்தை அன்னைக்கு வச்சுட்டு வந்து என்ன செய்யணும்? ஒரு டீ குடிக்கிற கூட அந்த பணம் பத்தாது. எப்படி மக்கள்கிட்ட போய் பேசுறது? இவங்க எந்த விதமான களப்பணியும் ஆற்றாமல் கட்சியோட பேரை வந்து கெடுத்து வெறும் 29,000 வாக்கு வித்தியாசத்தில் வெறும் 29,000 வாக்கை மட்டும் வாங்கிட்டு சொந்த பூத்தில் கூட ஒரு 9 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இவங்களால எப்படி வந்து இன்னைக்கு சீட்டு வாங்கிட்டு வந்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் வந்து நான் தான் வந்து சீட்டு வாங்கிட்டு வரேன், எனக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பக்கம் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இதை எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் தான் தலைமை தான் பார்த்து முடிவு.